ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சிட்டி சமையல். இன்றைக்கி நம்ம ரொம்ப சூப்பரான மட்டன் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு 1/2 கிலோ மட்டனை நல்லா இந்த மாதிரி தண்ணி ஊற்றி நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு தண்ணி ஊற்றி அலசிக்கோங்க. அடுத்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு நம்ம அலசி எடுத்துக்கலாம். இந்த வாஷ் பண்ணி எடுத்த மட்டனை வந்து நம்ம குக்கரில் ஒரு 7 விசில் விட்டு எடுக்க போகிறோம். முதல்ல இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் குக்கருக்கு. எப்போவுமே மட்டனை ரொம்ப வாஷ் பண்ணக்கூடாது, அதோடய டேஸ்ட்டு போயிடும்னு சொல்லுவாங்க. பட் நல்லாவே நீங்கள் வாஷ் பண்ணிக்கோங்க இந்த கொரோனா காலத்தில். இப்போ வந்து இது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு தான் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் 1 ஸ்பூன் அளவு சில்லி பவுடர், ஒரு 2 கிளாஸ், குட்டி கிளாஸில் 2 கிளாஸ் அளவு தண்ணி நம்ம ஆட் பண்ணால் போதுமானது. எல்லாத்தையும் நல்லா நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு 7 விசில் வந்து வச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் மட்டன் நல்லா நமக்கு சாஃப்டாக வேகும். குக்கர் விசில் வரத்துக்குள்ளே நம்ம ரைஸை வந்து ஊற வச்சிடலாம். இது பார்த்திங்கன்னா 1 கப் அளவு யூனிட் ரைஸ், அதாவது பிரியாணி ரைஸ். இது வந்து மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம கொஞ்சம் நேரம் சோக் பண்ணி வச்சுக்கலாம். இது பார்த்திங்கன்னா செப்பரேட்டாக வாங்கினது பிரியாணி ரைஸ், யூனிட் ரைஸ். கொஞ்சம் ரைஸ் வந்து நல்லா நீளமாக இருக்கும். நல்லா நமக்கு வந்து உதிரியாக கிடைக்கும் பிரியாணி. மட்டன் பார்த்திங்கன்னா நல்லாவே நமக்கு குக் ஆகிடுச்சு, வெந்துருச்சு. இப்போ இந்த மட்டன் வேக வச்ச தண்ணியை நம்ம செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ காமிச்சிட்டு இருக்கிற இந்த திங்ஸை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்க போகிறோம். சோம்பு, ஏலக்காய், கிராம்பு, பட்டை, கல்பாசி, இது எல்லாத்தையும் போட்டு நம்ம அரைக்க போகிறோம். இதை வந்து நம்ம அப்படியே எண்ணெயில் போட்டு வதக்கியும் செய்யலாம் பிரியாணி. பட் இப்படி செய்யும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். ரஃப்பாக சாப் பண்ணி வச்ச இஞ்சி, அப்புறம் பூண்டு, கொஞ்சம் கொத்தமல்லி, புதினா, இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஒரு பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு நல்ல ஸ்மெல் இருக்குது அரைச்சி நம்ம வெளியில் எடுக்கும்போதே. இப்போ வந்து நம்ம பிரியாணி தாளிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு பேன் இல்லை குக்கர் எதுனாலும் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ஆயில், தேவையான அளவு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து நம்ம தாளிக்கும் போது பிரியாணி வேறு லெவலில் இருக்கும். ஒரு 2-3 பிரிஞ்சி இலை சேர்த்துக்கலாம். பிரியாணி இலை நம்ம சோம்பெல்லாம் போட்டு தாளிக்க போகிறது கிடையாது. அப்புறம் வந்து ஃபைனாக நல்லா நீளமாக கட் பண்ணி வச்ச 2 பெரிய ஆனியன் சேர்த்துக்கலாம், வெங்காயம். இது வந்து நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். பிரியாணியோட மஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெங்காயம் நல்லா வதங்கினாவே நமக்கு பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாகவே கிடைக்கும். இது சீக்கிரம் வேகிறதுக்காக, சீக்கிரம் வதங்கிறதுக்காக நம்ம இது கூடவே உப்பு சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கியாச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச அந்த மிக்சரை வந்து இந்த ஆனியனோட சேர்த்து நல்லா நம்ம ராஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா நம்ம வதக்கிக்கிறோம். ஏன்னா நம்ம இது எல்லாமே பச்சையாக நம்ம அரைச்சதுனால அதோட ராஸ்மெல் கம்ப்ளீட்டாக போகிற அளவுக்கு அந்த எண்ணெயில் போட்டு நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு தக்காளி சேர்த்தா போதும். பிரியாணிக்கு நிறைய தக்காளி சேர்க்கறத விட கொஞ்சமாக சேர்க்கும் போது டேஸ்ட் நல்லா வரும். அப்புறம் அது கூடவே 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக புதினா இலை, மல்லி இலை, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நம்மளோட சேனலில் பார்த்திங்கன்னா நிறைய நான்வெஜ் ரெசிபீஸ்லாம் போட்டிருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் ரெஃபர் பண்ணி பாருங்கள். முதல் முறையாக இப்போ வீடியோவை பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சிட்டி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா நமக்கு வந்து ராஸ்மெல்லாம் போய் நல்லாவே வதங்கிருச்சு. இப்போ மசாலா ஐட்டம்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் அளவு மல்லித்தூள், கொரியாண்டர் பவுடர், கொஞ்சமாக மஞ்சள் தூள். நான் வந்து இதில் கரம் மசாலா எதுவுமே ஆட் பண்ணலை. ஏன்னா நம்ம எல்லாமே அரைச்சிட்டோம். ஸோ அதனால் கரம் மசாலா தேவையே இல்லை இதுக்கு.
ஸோ எல்லாமே நல்லா நமக்கு பக்காவாக குக் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம வேக வச்சு எடுத்து வச்ச அந்த மட்டன் சூப்பை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். 1 கிளாஸ் நான் வந்து ரைஸ் ஊற வச்சுருக்கேன். ஸோ 2 கிளாஸ் அளவு நம்ம தண்ணி வைக்கணும். 2 கப் அளவு தண்ணி. 1 கப் சூப் ஊற்றியாச்சு. அப்புறம் 1 கிளாஸ் தண்ணி. இப்போ இது நல்லா நமக்கு கொதித்து வரணும். ஸோ மூடி போட்டு ஒரு கொதி வர அளவுக்கு விடலாம். அப்புறமா நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கலாம். கொதி நல்லா வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு எடுத்து வச்ச மட்டன் பீசஸையும் நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். மட்டன் பீஸ் வந்து கொதிக்கிறதுக்கு முன்னாடி ஆட் பண்ணக்கூடாது. ஏன்னா வெந்த மட்டன் வந்து கொஞ்சம் ரஃப் ஆகிடும். ஸோ நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் இந்த மட்டன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். ரைஸ் ஆட் பண்ணும்போது தண்ணி இல்லாமல் நம்ம சேர்த்துக்கிட்டா நமக்கு வந்து பிரியாணி வந்து நல்ல உதிரியாக கிடைக்கும். அதே மாதிரி ரைஸ் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் ரொம்ப அடிக்கடி கிளறக்கூடாது. ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு 2 டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி தான் வேக வைக்க போகிறோம். ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரைஸ் வந்து ஒரு ஹாஃப் வந்து குக் ஆகிருக்கு. ஒரு லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம நல்லா டைட்டாக நம்ம வந்து தம் பண்ண போகிறோம். குக்கரில் போடுறீங்கன்னா லிட் போட்டு கம்ப்ளீட்டாக ஃப்ளேமை சிம் பண்ணிக்கோங்க. இது மாதிரியே பேனில் பண்ணும்போது மேலே வந்து இந்த மாதிரி டைட்டான நல்ல வெயிட்டான ஆப்ஜெக்ட் வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே நம்ம சிம் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 6லேருந்து 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா நமக்கு சூப்பராக பிரியாணி ஸ்மெல் வருது. ரைஸுமே பக்காவாக குக் ஆயிடுச்சு. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.